வாழ்க்கை சொல்லும் பல பாடங்கள், பல பாதைகள் எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், சிறப்பாகவும் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம கற்றுக்க பெற விஷயம் நம்மளுக்கு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். உண்மைதானே? ஒரு சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை நிறைய பாதையை நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். அந்த இடங்களில் நம்ம காரணத்தை தேடுவோம். இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த காரணமாக இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோ, இப்படி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. அது எதுவாக இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைப்போம். காலைல எந்திரிச்சு வெளியில் போயிட்டு ஒரு 2 பேரை பார்த்து சிரிக்கிறப்ப வரக்கூடிய சந்தோஷம் ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்க பீப்புளை பார்க்கும்போது சிரித்தா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மைதானே? அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிற இந்த குட்டி ஸ்டோரி, இன்றைக்கி பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் குட்வில். அன்பாகவும் நமக்கு வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு கருத்தை அழகாக சொல்லியிருக்கு. அது என்னவாக இருக்கும்? அதை தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கீங்க. உண்மைதானே? அப்போது தெரிஞ்சுக்கலாமே. உண்மைதானே? ஆல் ரைட், தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் காலம் எல்லாமே கைகூடி வரணும், எல்லா விஷயங்கள் நடக்கிறதுக்கு. அதானே? சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையாக அமைய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பல சேலஞ்சஸோட வாழ்க்கையை கடந்துக்கிட்டே இருக்கணும். மைண்ட், அதுதான் முக்கியம். நிறைய நம்ம பாட்காஸ்ட் எபிசோட்ஸில் கேட்டிருப்பீங்க. நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. வாழ்க்கை நிறைய கோணங்கள்லையும் நிறைய ஃபேஸஸையும் நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்தந்த நேரங்களில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி அந்த விஷயத்தை அணுகுறோம் அப்படின்றது தான் கடைசியில் நம்மளோட இருக்கக்கூடிய கவலையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம், எல்லாமே. அதானே உண்மை? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு புது புது அத்தியாயத்தை உருவாக்கும். புது புது கருத்துக்களை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் எல்லாமே நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு வாழ்க்கையை ரொம்ப கரெக்டான பாதையை நோக்கி நகர்த்தணும். ரொம்ப 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 அருமையான ஒரு முடிவு என் வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முடிவு, ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. ஃபோனை தொட்டாலே யூடியூப், எல்லா சோஷியல் மீடியா வீடியோஸ், இல்லை ஆடியோஸ், ஃபோட்டோஸ், டிவி, மூவிஸ், பக்கத்தில் இருக்கவன் சுற்றி இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 24 மணி நேரம் பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி அவ்வளோ கண்டென்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை மீறி ஓகே, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணலாமே அப்படின்னு நினச்சி நம்ம ஏன் பாட்காஸ்ட் லிசன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நம்ம நண்பா நண்பிகள் உங்களை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா யூ ஆர் ஆன் த ரைட் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம பாட்காஸ்ட்டை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நண்பா நண்பிகள் வாரம் லிசன் பண்ணுறாங்க. அதில் எல்லாமே எனக்கு கிடைக்கிறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய தோழி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பேஜில், RJ__ இன்ஸ்டாகிராம் பேஜில். உங்களுடைய நான் பெரிய ஃபேன், உங்களுடைய பாட்காஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. அப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு என்னை உந்தி தள்ளக்கூடிய ஒரு அருமையான
ஒரு ஃபீலிங் தான் இந்த பாட்காஸ்டிங். இதனால $1 ₹1 எதுவுமே எனக்கு மணி ரிலேட்டடாக கிடையாதுங்க. நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணிக்கலாம், என்னனாலும் பார்க்கலாம். முழுக்க முழுக்க உங்களுடைய நன்மைக்காகவும், நான் ஏதாவது கம்யூனிட்டிக்கு பண்ணணுன்ற ஒரு முயற்சினால தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது முழுக்க இந்த வெற்றி எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும், கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும், கேட்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை கேட்குறனால தான் நான் என்கரேஜாக நான் தெரிஞ்ச விஷயங்களை, படிக்கிற விஷயங்களை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து கொட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போது நீங்கள் தானே அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா, ஐ எம் பர்சனலி வெல்கம் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. வெல்கம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடிக்கடி வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் தான் நான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க நண்பி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டு இருங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நண்பிகளை ரீச் அடைய முடியும். நீங்களும் இந்த ஒரு ஜேர்னியில் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஸ்பாட்டிஃபைல நீங்கள் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களிடம் பேசுவது எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தையை காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை பார்த்து சிரிக்கிறதா, அதை பார்த்து பயப்படுறதா, அதை பார்த்து அழுகிறதா, எல்லாமே உங்கள் மனசுலேயும் உங்கள் கையிலையும் தான் இருக்குது. எனக்கும் கூட இதை தான் நான் சொல்லிக்குவேன். நேற்றுக்கு இருக்க பிரச்சனை இன்றைக்கி இருக்கவே இருக்காது, இன்றைக்கி இருக்க பிரச்சனை நாளைக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா வேறு பிரச்சனையும் வரலாம், இல்லை நல்ல சந்தோஷங்களும் வரலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்று தான். நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம், இந்த ஒரு தாட் ப்ராசஸை நம்ம மனசில் எடுத்துக்கணும் அப்படின்றது. ஆல்ரைட், நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு டிப்ஸ் எபிசோட் மாற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான குட்டி ஸ்டோரி. ரொம்பவே இந்த ஹார்ட் ஃபெல்ட்டிங் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பியூட்டிஃபுல் தாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளோட கேரக்டர் பேர் மிஸ்டர் கந்தசாமி. கந்தசாமி அவர்கள் ஒரு நல்ல மனிதர்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நல்ல மனிதர் தானே, அவரும் நல்ல மனிதர் தான். அவர் ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. ஓகே, அவர் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் விட்டு வெளில கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆஃபீஸ் போகிறதுக்கு இல்லை, ஆஃபீஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு. ஓகே, வழக்கம் போல் நம்மளுமே எந்த வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு கால் வரும். அது கண்டிப்பாக நம்ம மனைவி வீட்டில் தான் வரும். அவங்க ஏதாவது வேலை சொல்லுவாங்க, இதை வாங்கிட்டு வந்துரு, அது அங்கே வாங்கிட்டு வந்துரு, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் தானே. அந்த அளவுக்கு நம்ம மென்டாலிட்டிலாம் லிட்டில் பிட் லேசி. அப்படிலாம் இல்லைப்பா நான் எல்லாம் பண்ணிடுவேன் சொன்னால் அப்படியும் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை, என்ன தான் உண்மை தானே. நான்லாம் அப்படி தான். என் ஒய்ஃப்லாம் நிறைய டைம் கால் பண்ணுவாங்க, எல்லா டைம் கால் பண்ணுவாங்க. இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா, இதை எடுத்துட்டியா, அதை எடுத்துட்டியா. ஏன்னா நம்ம மைண்ட் எப்பயுமே ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சுக்க மாட்டோம். ஆல்ரைட், ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளுடைய கந்தசாமியோட மனைவியும் கால் பண்ணி, ஏங்க வரும்போது ஒரு 1 கிலோ பனானா மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க, வீட்டில் இல்லை, வாழைப்பழம் சாப்பிட்ணும், வாங்கிட்டு வந்துடுங்க சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படியா, சரி அப்போ வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கார்லேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கினோடனே அங்கே காருக்கு முன்னாடி இந்த சைடில் பிளாட்ஃபார்மில் ஒரு ஓல்டு லேடி, ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக, கொஞ்சம் சிக்காக இருக்கிற மாதிரியும், அவங்க ஒரு ரொம்ப கவலை சேர்ந்த முகத்தோட உட்காந்து வாழைப்பழங்களை, நல்லா ஃப்ரெஷ் வாழைப்பழங்களை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மிஸ்டர் கந்தசாமி என்ன பண்ணுவார்னா, எப்போவுமே அந்த வாழைப்பழங்களை க்ரோசரி ஸ்டோரில் தான் வாங்குவார். கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அவர் ஆஃபீஸில் இருந்து. அங்கே போனவொடனே அங்கே வாங்கிட்டு போவார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரொம்ப அவசரத்தில் வேறு இருக்கோம். சரி ரைட்டு, நம்ம ஏன் நம்ம ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மா கிட்ட வாழைப்பழங்களை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அவர் அப்படியே பக்கத்தில் அந்த வயசான மனைவி கிட்ட பக்கத்தில் போகிறாரு. அவங்ககிட்ட போயிட்டு, என்னம்மா பழமெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போல். ஆமாங்கய்யா.
ஓகே. எனக்கு வந்து ஒரு 1 கிலோ வேணும். எவ்வளவு 1 கிலோ? அப்படின்ற மாரி இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, 7 கிலோங்க. அதாவது 1 கிலோ ரூ. 7 அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, "இல்லையே! நான் அந்த 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 ஓரத்தில ரோட்டு ஓரத்தில இருக்கக்கூடிய ச குரோசரி ஸ்டோர்ல தான் எப்பயுமே வாங்குவேன். எப்பயுமே ரூ. 5 தானே குடுப்பேன் 1 கிலோகிராமுக்கு. ஏன் நீ அந்த அந்த பிரைஸ்க்கே நீங்க குடுக்கக்கூடாது?" அப்படின்ற மாரி அவர் கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, "ஐய்யய்யோ! இல்லைங்க சார். என்னால இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னால உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். ஒரு ரூ. 6 குடுத்துட்டு 1 கேஜி எடுத்துட்டு போயிருங்க. அதான் சார் என்னால குடுக்க முடியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு பிலிப்ஸ் சொல்றாரு, "சரி விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டக்குன்னு கார மூடி கார்ல ஏறிட்டு கடகடன்னு சொல்லிட்டு குரோசரி ஸ்டோருக்கு போயிட்டாரு. குரோசரி ஸ்டோருக்கு உள்ள போறாரு. நல்ல பஞ்ச் ஆஃப் பனானாஸ் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு கேஷியர் கிட்ட பக்கத்துல போறாரு. பார்த்தா ஸ்கேன் பண்ண உடனே தெரியுது 1 கிலோ ரூ. 10 அப்படின்ற மாரி பில் வருது. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு அந்த கேஷியர்ட்ட, "நான் இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பனானா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களா வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது ஒன்றும் பயங்கர பிரைஸ் இன்க்ரீஸா இருக்கே. உங்களால ஒரு பெஸ்ட் டீல்லாம் என்னால குடுக்க முடியாதா? கொஞ்சம் இந்த மாரி லாயல் கஸ்டமர் ரொம்ப வருஷங்களா வர்றது, ஏதாவது குறைக்க முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஓகே. அவர் சொல்றாரு, "ஐயா அதெல்லாம் முடியாதுங்க. சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஃபிக்ஸ்டு. அந்த பிரைஸ் டேக் என்ன இருக்கோ அதான் நீங்க குடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன சார் இத்தனை வருஷமா வர்றேன். என்ன தரமாட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே அங்க இருந்த மேனேஜருக்கு கொஞ்சம் சவுண்டு கேட்டுருச்சு வந்து வராரு. "என்ன சார் சொல்லுங்க சார். என்ன சார் சத்தம்?" அப்படின்ற மாரி. இல்ல சார் இந்த மாரி நான் பல வருஷங்களா வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்கேன். பிரைஸ்லாம் வந்து நார்மலா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்க மாரி இருக்கு சார். ஸோ எனக்காக ஏதாவது டிஸ்கவுண்ட் குடுக்க முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "சாரி சார். இங்கே ப்ரைஸ்லாம் ரொம்ப ஃபிக்ஸ்டு சார். நாங்க இந்த பார்கெயின்லாம் பண்ண மாட்டோம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே கந்தசாமிக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. என்னடா இது! இப்படி பேசிட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வேகமா இறங்கி, திருப்பி அந்த பனானாவ போட்டுட்டு, "எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முதிய பெண்மணிகிட்ட திருப்பி போறாரு. அந்த அம்மாவால அவர உடனே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கு. "சார், என்னால திருப்பி நீங்க கேட்குற பிரைஸுக்கு குடுக்க முடியாது. திருப்பி நீங்க தயவுசெய்து பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன்னா, என்னால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ண முடியாது. என் வாழ்க்கைய நடத்த முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. கந்தசாமி சொல்றாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நான் ரூ. 10 குடுக்குறேன் 1 கிலோகிராமுக்கு. நீ இப்போ 2 கிலோ மட்டும் குடுத்துரு." அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த முதியவளுக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிருச்சு. ஆஹா! பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோகிராம் பேக் பண்றாரு. பேக் பண்ணிட்டு அந்த கந்தசாமிட்ட குடுக்குறாங்க. குடுத்த பின்னாடி அந்த நேரத்தில கூட அந்த முதியவர், அந்த முதிய பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, "என்னால ரூ. 10லாம் எடுத்துக்க முடியாது சார். எனக்கு ரூ. 7 போதும். மிச்ச காச இந்தாங்க வச்சுக்கங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றி" சொல்றாங்க. என்ன அரும பாருங்க. அந்த நேரத்திலயும், தன் கஷ்டத்திலயும், தன்னுடைய வலி வேதனையிலயும் நியாயமா இருக்குன்னு நெனச்சாங்க பாருங்க. அதுதாங்க வாழ்க்கையில பேசப்படுது. இவர் ஏதோ பெருசா திமிரா எனக்கு வந்து இங்க கிடைக்கும், அங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் எதுவும் பேச முடியாம டேக்க மட்டும் குடுத்துட்டு போலான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படி இல்லாம இந்த அம்மா எவ்வளோ கைண்டா சொன்னாங்க. கேட்கலைல. ம். பாப்போம். உடனே அப்புறம் அது எடுத்துக்க முடியாதுன்னு சொன்ன பின்னாடி அவங்க சொல்றாங்க, "ஐயா, இந்த கடைய வந்து என்னுடைய கணவர் தான் இந்த ஸ்மால் ஃப்ரூட் ஷாப்ப வந்து ரொம்ப நாளா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு உடம்பு சரியில்ல. எங்களுக்கு எந்த குழந்தையும் இல்ல. எந்த சொந்த பந்தமும் இல்ல. எங்கள யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லைங்கய்யா. நான் இந்த ஷாப்ல வர செல் பண்றத வச்சு தான் அவரோட மெடிக்கல் பில்லாம் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவரால சர்வை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். வேற என்னங்கய்யா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அழுத பின்னாடி அதுக்கப்புறமும் சொல்றாங்க, "ஆனா, இப்போ என்ன சப்போர்ட் பண்றதுக்கே இந்த கடை தான்யா. நான் விக்கிற பழங்கள் எல்லாத்துலயும் ரூ. 1 ரூ. 2 கிடைக்குதுல்ல. அத வச்சு தான் என்னோட சாப்பாடு எல்லாமே எனக்கு வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரிமைனிங் இருக்க வாழ்க்கையிலயும் அத வச்சு தான் என்னால வாழ முடியும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு கந்தசாமி மனசு ரொம்ப குத்திருச்சு. ரொம்ப 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 கஷ்டமாயிருச்சு. ஆஹா! இப்படி பண்ணிட்டோமே! அப்படின்ற மாரி. அதுக்கு அவர் சொல்றாரு கந்தசாமி, "சரிம்மா, வொரி பண்ணாதம்மா. நீ வந்து கண்டிப்பா
எல்லாமே சரியாகும், உன் கடையும் நல்லா பெருசாகும், உனக்கு தேவையான வாழ்வாதாரங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் உங்ககிட்ட மட்டும்தான் வாழைப்பழம் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவரோட வாலெட்லேருந்து எடுத்து ஒரு $100 100 எடுத்து சொல்கிறாரு, இந்தம்மா இதை எக்ஸ்ட்ரா வச்சுக்க, இதை என்ன பண்ணு, இந்த பணத்தை வச்சு இன்னும் நிறையா ஃப்ரூட் கொண்டு வா, நிறையா ஃப்ரூட் வேறு வெரைட்டியாக கொண்டு வந்து இங்கே போடு, இது வந்து நான் சும்மா கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன், அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட்டாக கூட வச்சுக்க, நான் டெய்லி வந்து இங்கே ஃப்ரூட் வாங்கிக்கிறேன், நீங்கள் நிறைய எடுக்கும்போது நிறையா பழங்கள் இருக்கும்போது நிறையா நீ ஏர்ன் பண்ணலாம்ல, உன் வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை தரமாக உயரலாம்ல அப்படின்னு சொல்கிறோன்னே, அதுக்கு அந்த ஓல்டு லேடிக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்து, ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் வந்து நம்ம கந்தசாமி எல்லா இடங்களுக்கும் போய் அந்த பழத்தை வாங்கினதை பற்றியும், அவரோட கதையை பற்றியும், அந்த பழத்தோட சுவையை பற்றியும் எல்லா இடத்துலையும் சொன்னோடனே அந்த கடையில் நல்லா கூட்டம் வருது. அந்த லேடியும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான மணியை ஏர்ன் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ என்னங்க இதில் மாறல், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுது சொல்ல முடியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை RJ_Mona_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு சொல்லலாம், இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு. இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பாட்டிஃபைல. நம்ம நிறைய நேரங்களில் பெரிய பெரிய மாலுக்கு, பெரிய பெரிய இடங்களுக்கு தான் போகணுன்னு ஆசைப்படுவோம். கையில் காசு நிறையா இருந்தாலும் இல்லாட்டி இருக்கிற காசையும் செலவு பண்ணுறதுக்காக போவோம். அப்போல்லாம் அங்கே போய் நம்ம போய் பார்கெயின் பண்ண முடியாது. அதுக்காக நான் உங்களை அந்த மாதிரி பெரிய கடைகளுக்கு போக சொல்லலை, அதாவது போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்கக்கிட்டலாம் நம்ம பார்கெயின் பண்ணி என்னங்க நடக்க போகுது? ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குல்ல அந்த ஃபீலு. ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். யாருமே இங்கே சந்தோஷம் மட்டுமே இருந்து வாழ்க்கையை வாழ்கிறது கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவலை புதைந்து தான் கிடக்கும். அந்த கவலையை சில பேர் வெளில சொல்லிடுவாங்க, சில பேர் அப்படியே புதைச்சிருவாங்க. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும், உதவி பண்ணணும், நல்ல அன்பை காமிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கைண்டாக இருக்கணுங்க. சும்மா சும்மா வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இது கரெக்டு கிடையாது, அது கரெக்டு கிடையாது சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் கரெக்டு கிடையாதுங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க, அவ்வளோதான். இதை காம்ப்ளிகேட் பண்ணணும் அவசியமே கிடையாது. வாழ்கிற வரைக்கும் நல்ல மனுஷனாக வாழ்ந்தாயா அப்படின்னு 4 பேர் சொல்ல தேவையில்ல, உங்கள் மனசாட்சி சொல்கிற மாதிரி வாழுங்க, அவ்வளோதான். ஸோ ஆல்வேஸ் பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்டிவ் டு சம்மன் ஹூ ஒர்க்ஸ் ஹார்ட் டு ஏர்ன் அண்ட் ஹேஸ் நீட் ஃபார் இட். உண்மை. ஸோ மிஸ்டர் கந்தசாமி அவருடைய எண்ணங்களை எப்படி மாற்றினாரோ, ஆஹா இங்கே போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் 10 ரூபா கொடுத்து அதை வாங்குறதுக்கு பதில் அந்த அம்மாவுக்கு 7 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் பெனிஃபிட்டு, அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக மாறுது அப்படின்ற நல்ல விஷயத்தோடு உடனே ஓடினார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க. நம்ம எல்லாருமே எல்லா நேரத்துலையும் கரெக்டாக இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் ரியலைஸ் பண்ணும்போது நம்மளை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கதை, அந்த கதை நம்ம மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறையா விஷயங்கள். த நம்பர் 1, எப்போவுமே எந்த நேரத்துக்காகவும் தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை கீழே விடக்கூடாது. அந்த அம்மா அவர் 5 ரூபா கொடு 6 ரூபா கொடுன்னு கேட்கும்போது கூட இல்லை, அவங்களுக்கு தேவை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக ரிப்ளை பண்ணுறாங்க. இல்லை எனக்கு ஒத்து வராது, இதை என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயம். நம்ம எல்லா நேரங்கள்லையும் எல்லா நேரத்துலையும் அடமெண்டாக இருக்க முடியாது. நம்ம எது கரெக்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இந்த நம்பர் 2, சரி கந்தசாமி உடனே ஓடியாந்தார் பார்த்தீங்களா? நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு உடனே இந்த அம்மாட்ட வந்து பழங்கள் வாங்கினார் பார்த்தீங்களா? அதுதான் 2வது. தவறுகள் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குங்க. சில நேரங்களில் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், சில நேரங்களில் நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எல்லாத்தையும் நம்ம உடனே மாற்றிக்க வாய்ப்புகள் இருந்தால் மாற்றிக்கங்க. வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் யோசிக்க ஆரம்பிங்க, யோசித்து மாற்றுங்க. இந்த நம்பர் 3, அதோடு அவர் நிற்கலை. அந்த பழங்கள் வாங்கின பின்னாடியும் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு வருவாய் வர்ற மாதிரி உதவி ஒரு $100 இன்றைக்கி கொடுத்துடலாங்க. ஆனால் அவங்களுக்கு நாளைக்கு திருப்பி தேவைப்படும். ஆனால் உதவி பண்ணும்பொழுது எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு நீச்சல் இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லி காமிக்கிறத விட, இல்லை ஒரு நாளைக்கு அவங்கள ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு விளையாட வர்றதை விட அவங்களுக்கு ஸ்விம்மிங் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க சர்வை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும்.
நம்மள கேட்குற ஹெல்ப்புனா பணத்த குடுக்கறது ஓகே. அது 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 அந்த நேரத்தில அவங்களுக்கு சரி பண்ணும். கண்டிப்பா குடுக்கலாம். முடிஞ்சா கண்டிப்பா குடுங்க. அப்படி முடியாத பட்சத்தில அவங்க சர்வைவ் பண்றதற்கான ஸ்கில்ஸ், இல்ல பிசினஸ், இல்ல நம்மளால என்ன முடியுமோ அத பண்ணலாம்ல. உண்ம அதானே. இந்த மாரி நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய தன்னார்வம், நம்முடைய தொண்டு எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த பாசிட்டிவான இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணுங்க. அதில எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த ஸ்டோரி மூலமா நான் லேர்ன் பண்ண இந்த 3 விஷயங்கள தவிர, நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? RJ1__ இன்ஸ்டாகிராம்ல எழுதி அனுப்பலாம். இல்ல கமெண்ட் பண்ணுங்க Spotifyல. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டிப்ஸ் எபிசோட்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்க கேட்டுருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மென்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். ஸோ மறக்காம நீங்க எந்த பாட்காஸ்ட்ல லிசன் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க நண்பி. அது மட்டும் இல்லாம உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆப்பிள், ஸ்பாட்டிஃபைலையும். நீங்க எங்கேருந்து லிசன் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா, சந்தோஷமா, செம்மையா அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஆல்ரைட். டேக் கேர் நண்பா, நண்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.